7 ஜனவரி 2026 திருக்காட்சி விழாவுக்கு பின் வரும் புதன் நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 45 52 முடிய. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சைதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனை வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கரையில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்பொழுது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்டு அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்பொழுது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளில் பெய்னபோர்ட் ரெய்மன் இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். டொமினிக்கன் சபையில் சேர்ந்தார். இவர் குறுகிய காலத்தில் அச்சபையின் தலைவராகி மறைபோதகராகவும் சிறந்த கல்வியாளராகவும் ஆனார். இவருக்கு 1601ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவர் வழக்கறிஞர்கள் மற்றும் திரு அவை சட்ட வல்லுநர்களின் பாதுகாவலர். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அருமையான நற்செய்தி வாசகத்திற்கு அழைத்து செல்கின்றார். நேற்றைய தினத்தில் 5000 மக்களை ஊட்டிய அந்த மாபெரும் புதுமைக்கு பிறகு இயேசு சீடர்களை படகில் ஏற்றி அனுப்பிவிட்டு தான் மட்டும் தனியாக மலைக்கு செபிக்க செல்கிறார். ஒருபுறம் மாபெரும் வெற்றி, மறுபுறம் தனிமையான ஒரு ஜெபம். ஆனால் சீடர்களும் கடவுளின் நடுவே பெரும் போராட்டத்தை எதிர்கொள்கிறார்கள். காற்றுக்கு எதிராக தண்டு வலித்து திணறிக் கொண்டிருப்பதை இறைவன் கண்ணோக்குகின்றார். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் நின்று கொண்டே போகலாம். உதவி கிடைக்காதோ என்று அஞ்சும் அந்த பெயரிட முடியாத பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில்